ஹலோ எவ்ரி ஒன். ஓகே, இன்னைக்கு ஒரு ட்ரூத்து இல்லை மித்து இது ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:11 இல்லை இந்த ரிப்பீட்டட் 222, 555, 333 இருக்குல்ல, இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஸோ இந்த ரிப்பீட்டட் நம்பர்லாம் பார்க்கும்போது இது வந்து ட்ரூத்தா இல்லை இது மித்துன்னு சொல்றாங்களா, இது ரெண்டுல எது உண்மை அப்படின்றத நம்ம ரெண்டையுமே தான் பார்க்க போறோம். நான் ட்ரூத்துன்னு சொல்லலை இல்லை மித்து அப்படின்னு சொல்லலை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அதுவும் இப்போ ஷார்ட் டைமாக தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து தோணி இருக்கு அண்ட் ரியல் லைஃப்ல நடக்குது. ஸோ அதை தான் நான் கூட ஷேர் பண்ண போறேன். இதுக்கு வீடியோ எண்ணில் வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, இந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வரதுனால இதுக்குள்ள ஒரு சயின்ஸ் இருக்கா, இல்லை இதை மித்துன்னு சொல்றாங்களா, அண்ட் இந்த நம்பருக்கு பின்னாடி ஏதாவது மீனிங் இருக்கா, இல்லை நம்மளோட பிரெயின் தான் வந்து மீனிங்கை வந்து கிரியேட் பண்ணுதா அப்படின்றத இந்த வீடியோ கடைசியில் தெரிஞ்சுக்க போறீங்க. காலையில் எந்திரிக்கீங்க, எந்திரிச்சோடனே ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, கிளாக்ல வந்து 11:11 அப்படின்னு இருக்கு. சரி ஓகே, இது வந்து கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு நினச்சி விட்டுறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷாப் போறீங்க, இல்லை ஏதாவது கிராசரி இந்த மாதிரி ஒரு ஷாப்க்கு போறீங்க. அங்கே வந்து பில்ல பார்த்ததும் 222, 333, 555 இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பரா வருது. அதை பார்த்துட்டு சரி ஓகே கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுறீங்க. ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க போனை வந்து சார்ஜ் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 11% இருக்கு, இல்ல 55% ரிப்பீட்டட் நம்பரா வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து நீங்க நைட் இமேஜின் பண்ணுவீங்க, நம்ம மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பரா பாக்குறோம், இது எதனால, இது எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்ல எல்லாருக்குமே நடக்குதா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா இது வந்து கூகுள் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர், இல்ல யூடியூப்ல கூட வேர்ல்டு வைட்ல வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு. நிறைய வீடியோஸ் இருக்கு இந்த 11:11 விஷ் அப்படின்றது. ஸோ அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூத்துன்னு சொல்ல முடியாது, மித்துன்னு சொல்ல முடியாது. நான் வந்து ரெண்டு சைடுமே பேச வந்திருக்கேன், ட்ரூத்துன்னு சொல்லல மித்துன்னு சொல்லல. ஸோ இது ரெண்டுல எது உண்மை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல்லாம் நம்புறாங்களா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 11:11 பாக்குறது அந்த டைம்ல பார்த்து அதை பார்க்கும்போது நம்ம ஏதாவது வந்து நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு சில பேர் வந்து இது கோஇன்சிடென்ஸ், இது நார்மலா எல்லாத்துக்குமே நடக்கிறதுனா, இது ரிப்பீட்டட் நம்பர்ல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல ஆளாளுக்கு ஒன்னு சொல்றாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. இதுல யார் சொல்றது கரெக்ட்? நம்ம ஹியூமன்ஸ்க்கு எல்லாரும் ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, ஹியூமன்ஸ் ஆர் நாட் லாஜிக்கல் கிரியேச்சர், ஹியூமன்ஸ் ஆர் எமோஷனல் கிரியேச்சர். நம்மளோட பிரெயினுக்கு வந்து ஒரு யூனிக் ஹேபிட் இருக்கு. என்னன்னா, நம்ம ஒரு ரேண்டம் திங்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதுல கூட நம்ம பேட்டர்னை வந்து தேடுறோம். சரி ஓகே, இதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை வச்சு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். என்னன்னா, ஒரு பர்சன் வந்து இருக்காரு. அந்த பர்சன் வந்து நார்மல் ஐடி எம்ப்ளாய் தான், நல்லா சேலரி வந்து வாங்கிட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், ஏன்னா நிறைய லோன் வாங்கிட்டாரு. ஸோ அதை பே பண்ணணும். அதுக்கப்புறமா இஎம்ஐ இருக்கு, அப்புறம் அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ திடீர்னு அவர் ஸ்ட்ரெஸ் ஆகி சேட் ஆயிடுறாரு. அப்போ பாத்தீங்கன்னா அவரோட போன்ல கிளாக் டைம் வந்து 11:11 அப்படின்னு காட்டுது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. ஷாப்பிங் மால்ல போய் பில்ல பாக்குறாரு, 11:11 அப்படின்னு இருக்கு. அப்புறம் வந்து நம்பர் பிளேட்ல பாக்குறாரு, ரிப்பீட்டட் நம்பர் 333, 222 இந்த மாதிரி அவர் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா அவர் யோசிக்கிறாரு, சரி ஓகே நம்மளுக்கு வந்து ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்றாரு. கூகுள் சர்ச் பண்றப்போ யூடியூப்ல ஒருத்தர் சொல்றாரு, த யூனிவர்ஸ் இஸ் ட்ரைங் டு கைட் யூ அப்படின்னு சொல்றாரு. யூனிவர்ஸ் வந்து உனக்கு கைட் பண்ண போகுது அண்ட் உனக்கு வந்து எல்லாமே மாற போகுது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பாசிட்டிவா சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு அவரு எல்லாமே இனிமேல் நல்லதாவே நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு சில குட்டி குட்டி விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி புக் படிக்க ஆரம்பிக்கிறாரு, ஜிம்முக்கு போறாரு, ஃபிட்னஸா இருக்காரு. அந்த நெகட்டிவ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா, அந்த வீடியோலாம் பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் சேலரி கிரெடிட் ஆயிருக்கு, ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அண்ட் ஃபேமிலியில குட்டி குட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து பாசிட்டிவா நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் யோசிக்கிறாரு, ஒருவேளை நம்மளுக்கு இந்த 11:11 பார்த்ததுனாலதான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரியில இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் 11:11 பார்த்ததுனால அவருக்கு இந்த நல்ல விஷயம் எல்லாம் நடந்துச்சா, இல்ல அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்ஷன்ல இறங்கி இருக்காருல, அதுக்கப்புறமா இவர் ஃபியூச்சர் மாறிச்சான்றதுதான் இங்க வந்து கொஸ்டின். நார்மலா ஹியூமனுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, அவங்களோட பிரெயினுக்கு வந்து பேட்டர்னை தான் வந்து லவ் பண்ணுமா. ரிப்பீட்டடா என்ன நடக்குது, இல்ல ரேண்டமா ஏதாவது ஒரு வந்துச்சு அப்படின்னா அதுல ஏதாவது மீனிங் இருக்கா அப்படின்றதான் வந்து கண்டுபிடிக்குமா. அதான் ஹியூமன் பிரெயினோட நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்கீங்க, இல்ல கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கேயோ போறீங்க, திடீர்னு வந்து வானத்தை பாக்குறீங்க. வானத்தை பார்த்த உடனே அந்த கிளவுட் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேசஸ் மாதிரி தெரியும். லைக் கிளவுடுக்கு வந்து ஃபேஸ் கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு ஷேப் மாதிரி இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு அனிமல்ஸ் மாதிரி இருக்கும், டாக் மாதிரி இருக்கும், இல்ல ஃபிஷ் மாதிரி இருக்கும், இல்ல லயன் மாதிரி இருக்கும். நம்மளே பார்த்து யோசிப்போம் சின்ன வயசுல எல்லாம். ஏன் சின்ன வயசுல இல்ல, இப்ப கூட பார்ப்போம். திடீர்னு ஹார்ட் ஷேப்ல இருக்கும். நம்ம என்ன இமேஜின் பண்றோமோ அங்க அந்த மாதிரி தெரியும். நீ வந்து ஹார்ட் ஷேப் அப்படின்னு இமேஜின் பண்ணுவ, உன் பக்கத்துல உள்ளவங்க சரி இது லைன் மாதிரி இருக்கே, அவங்களோட இமேஜினேஷன் வேற மாதிரி இருக்கும்.
நம்மளே ஒரு சில சமயம் என்ன பண்ணுவோம், லக்கி ட்ரெஸ் வந்து வாங்குவோம். எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு, நல்லா தான் நடந்துருச்சு அப்படின்னா இந்த ட்ரெஸ் போட்டனால தான் எனக்கு நல்லா தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக அந்த ட்ரெஸ் போடுவோம். இல்லை அப்படின்னா பென் எக்ஸாம்க்கு வந்து ஒரு பென், இந்த பென்ல எழுதி தான் நான் வந்து இவ்வளோ மார்க் வாங்கினேன், ஸோ இதே பெண்ணை வந்து நான் வச்சு அடுத்த எக்ஸாமுக்கும் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சிருப்போம். ஏதாவது ஒரு நம்பரே சூஸ் பண்ணா கூட எனக்கு இதுதான் லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரேண்டமா நம்பர் வந்து எடுப்போம். இது எல்லாமே வந்து ஹியூமனோட நேச்சர். இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கா அப்படின்றதுலாம் தெரியல. மேபி அவங்களோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்து ட்ரூத்னு சொல்றாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன சொல்வேன்னா, நான் கொஞ்ச நாள்ல நடுவில் வந்து ஸ்டெக் ஆயிருந்தேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பிசினஸ் பண்ணலாமா இல்ல வேலைக்கு போலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ நானுமே இந்த ரேண்டமா வந்து நம்பர் பார்த்தேன். நம்பர் மீன்ஸ் என்னோட டைம் பார்த்தீங்கன்னா 5:55 அப்படின்னு காட்டுறது. எனக்கு வந்து டக்குன்னு பார்த்தோன்னா 555 அப்படின்னு தோணும். அண்ட் கிளாக்ல திடீர்னு வந்து வீட்டில் கிளாக் இருக்குல்ல, அதுல வந்து 11:11 அப்படின்னு தோணும். அப்புறம் பைக்ல போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஃப்ரண்ட்ல இருக்கும்ல, அதுல 11:11 அப்படின்னு காட்டும். ஸோ நான் யூடியூப் பார்த்து மற்ற விஷயம்லாம் மற்றவங்க சொல்றத அவங்களோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்து சரி ஓகே, நானும் என்ன நினைச்சிட்டேன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம கிட்ட பேசுது, நம்மள்கிட்ட ஏதோ சொல்ல வருது. தூங்க போகும்போது நான் போனை பார்ப்பேன், 11:11 அப்படின்னு காட்டும். சார்ஜ் போடும்போது 11% காட்டும். 555 பார்த்திருக்கேன், 333 பார்த்திருக்கேன், 222 பார்த்திருக்கேன். இதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை பார்க்கும்போது என்னோட மைண்ட் செட்டை நான் என்னன்னா, சரி ஓகே, நம்மளை விட்டு எல்லா நெகட்டிவும் போயிருச்சு, நம்ம கிட்ட பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கு. அந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது நம்ம கூடவே இருக்கு. அண்ட் நம்மளுக்கு ஏதோ சொல்ல வருது, நல்ல விஷயமா சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் குட்டி குட்டி விஷயமா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த நம்பர்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இனிமேல் நம்ம இப்படி ஸ்டெக் ஆகி உட்காரக்கூடாது. இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு நம்ம பக்கத்தில் உள்ள பர்சன் வந்து நம்ம பக்கத்தில் உள்ள பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணலைனாலும் இந்த கிராட்டிடியூட், இந்த யூனிவர்ஸ் இது எல்லாமே உண்மைன்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தான் எனக்கு இப்போ பண்ணிட்டு இருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் வந்து எப்படின்னு தெரியல எனக்கு, காடு இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் எப்படின்னு தெரியல. ஆனால் வந்து யூனிவர்ஸ்ன்றது உண்மை. ஏன்னா நம்ம அதை கண்ணால பார்க்குறோம். இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ், கிராட்டிடியூட் இது எல்லாமே 100% ட்ரூ, 100% உண்மை. இதுல வந்து எந்த ஒரு மித்துமே கிடையாது. நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க ஸ்டக் ஆகி, நீங்க நெகட்டிவா யோசிச்சு எல்லாமே நெகட்டிவா பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவே, உங்களை சுத்தி ஃபுல்லாவே நெகட்டிவா தான் இருக்கும். அதையே வந்து சரி நம்ம எப்படி இதை பாசிட்டிவா மாத்தலாம்னு சொல்லி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க. ஒரு 11:11 பாக்குறீங்க, பார்த்த உடனே வந்து நீங்க எப்படின்னா, நீங்க தப்பா ஒன்னும் யோசிக்கலையே, நீங்க மனசுக்குள்ள சரி ஓகே எனக்கு வந்து நல்ல ஜாப் கிடைக்கணும், நான் அந்த விஷயம் பண்ண போறேன், சோ நீ வந்து யூனிவர்ஸ் வந்து நீ கூட இருந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் தான், அது வந்து நெகட்டிவ் கிடையாது. ஒரு பர்சன் வந்து உங்க பக்கத்துல உட்காந்து உங்களை என்கரேஜ் பண்றாங்களா இல்லையா, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும். ஸோ இதுல என்ன ஒரு ட்ரூத் அப்படின்னா, இப்போ 11:11 அப்படின்றது ஒரு ரிப்பீட்டட் நம்பர். ஓகேயா, அந்த ரிப்பீட்டட் நம்பரை வந்து நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி அந்த பாக்குறப்ப நீங்க நல்ல விஷயத்த வந்து திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு தடவை பாக்குறீங்கன்னா எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும், நான் நல்ல வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் நம்பர் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க வந்து அந்த ரிப்பீட்டட் பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. அப்போ உங்களை சுத்தி எல்லாமே பாசிட்டிவா மாறும், நீங்க பாசிட்டிவா மாறிடுவீங்க. அண்ட் உங்களை சுத்தி உள்ளவங்களே நீங்க பாசிட்டிவா மாத்துவீங்க. ஸோ அந்த 11:11 அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப்ல வந்து ட்ரூத். ஏன்னா நான் அதை பார்க்கும் போதெல்லாம் நான் நல்ல விஷயத்தை மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால எனக்கு எல்லாமே நல்ல விஷயமாவே தான் நடக்கும், கெட்ட விஷயம் எதுவுமே நடக்காது. ஸோ உங்களோட தாட் ப்ராசஸ் தான் மெயின். இதுல நீங்க பாக்குறீங்க 555 பாக்குறீங்க, 222 பாக்குறீங்கன்னா இது கோயின்சிடன்ட் நினைச்சு விட்டாலும் ஓகே தான். திரும்ப அடுத்த தடவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு இது கோயின்சிடன்ஸ் சொல்ல முடியாது, திரும்ப இது நம்ம பாக்குறோமே, அப்ப சரி ஓகே இன்னையில இருந்து நம்ம இது ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம நல்ல விஷயமாவே ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க தாட் ப்ராசஸ் வந்து பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல சக்சஸ் பார்க்கலாம். ஸோ உங்களோட மைண்ட் செட்டை வந்து நீங்க பாசிட்டிவ் ரிப்பீட்டட் தாட் ப்ராசஸா மாத்துங்க. ஓகேயா, நெகட்டிவ் வந்து ஃபுல்லாவே விட்டுருங்க, எல்லாமே பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணுங்க. உங்க சுத்தி உள்ளவங்க நெகட்டிவா இருக்காங்களா, நீங்க பாசிட்டிவா மாறுங்க, அவங்கள மாத்த ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி 11:11 222 555 ரிப்பீட்டட் நம்பர் பாக்குறாங்க, இல்ல அந்த யூனிவர்ஸ் மேல ட்ரூத் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும். இல்ல நெகட்டிவா உட்காந்து ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காங்க, லைஃப்ல ஸ்டக் ஆயிருக்காங்க, ரொம்ப சேடா இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும். வேற எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்ன்றதை நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.